வணக்கம் மக்களே. 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தோல்வியடைந்த மாணவர்களுக்கான அப்டேட் நியூஸ். இந்த தகவலை தெரிஞ்சுக்கொள்ள வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு தெளிவாக புரியும். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் ஆயிரம் மெசேஜ் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு மார்ச் 28ஆம் தேதி முதல் ஏப்ரல் 15ஆம் தேதி வரை நடைபெற்றது. 10ஆம் வகுப்பு தேர்வில் 93.80% மாணவ மாணவிகள் தேர்ச்சியடைந்துள்ளார்கள். அதேபோல் 11ஆம் வகுப்பு தேர்வில் 92.9% மாணவ மாணவிகள் தேர்ச்சி அடைந்துள்ளார்கள். இந்த நிலையில் 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு தேர்ச்சி அடையாத மாணவ மாணவிகளுக்கான துணைத் தேர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி துணைத் தேர்வு ஜூலை 4ஆம் தேதி முதல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த துணைத் தேர்வின் அட்டவணை நாளை வெளியாகி உள்ளது. துணைத் தேர்வினை எழுத 22ஆம் தேதி முதல் ஜூன் 6ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் பொதுத் தேர்வில் தேர்ச்சி அடைந்த மாணவ மாணவிகளின் தற்காலிகமான மதிப்பெண் சான்றிதழ்களை மே 19ஆம் தேதி முதல் ஆன்லைனில் பதிவிறக்கம் செய்யலாம் என அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியாகி உள்ளது. இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் கவர்மெண்ட் அறிவிக்கும் உடனடி தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.